அகல்யாவுக்கு 4 கல்யாணம் இருக்குது. நான் தான் 4வது ஆளாம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிராம் என் நகையை வச்சுன்னு ரிசப்ஷன் வச்சு எவ்வளோ செலவு, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறோம் ஒரு 3-4 மாசத்துல. 2 நாள் கரெக்டாக இருப்பா, 3வது நாள் ஓடிடுவான். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மாவும் இவங்களும் வந்து பணத்துக்காக போகிறாளாம். ஷேடோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அப்பு கடை அப்படின்னு சொன்னாலே யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஏன்னா ஷார்ட் பீரியடில் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வளர்ந்தார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் மனைவி அவங்க கூட ஒரு டிவோர்ஸ் ஆச்சு. அதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவர் சூசைட்லாம் அட்டன் பண்ணதாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி ரொம்ப கடையிலையும் அவருடைய பிஸ்னஸ்லையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா சரி 2வது கல்யாணம் பண்ணால் தான் இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. ஆனால் அப்பு என்ன ஆச்சு உங்களுக்கு? அகல்யா எங்கே? இப்போ தானே மேரேஜ் ஆச்சு, இப்போ தானே ரிசப்ஷன் வச்சிங்க, சந்தோஷமாக இருந்தீங்களே, என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு கேள்வி கேட்டுனுறீங்க. அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறேன். அகல்யா வந்து தமிழ் மேட்ரிமோனியில் தான் பார்த்து கல்யாணம் பண்ணேன். அந்த மேட்ரிமோனியில் பார்த்து தான் அவருடைய 2வது திருமணம் நடந்துச்சு. நீங்களும் பார்த்துருக்கலாம். ரிசப்ஷனை மிக பிரம்மாண்டமாக நடத்தினார். அதை ஃபஸ்ட் நாளே வந்து அவங்களோட நடத்த சரியில்லை. சரி ஓகே, நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால அப்படி இருக்காங்கன்றது நினச்சேன். அன்றைக்கி மறுநாளே 10,000 காசு கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களோட த்ரோட்டாக வாட்ச் பண்ணும்போது பப்புக்கு போவாங்க, டம் அடிப்பாங்க, ஓகே எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து கேஷுவல் அப்படின்னு நினச்சி விட்டேன். சரி, முதல் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள் இருக்குது. ஸோ முதல் மனைவியோட பேர் வந்து மோனிஷா. அதுக்கப்புறமும் வந்து மோனிஷா வந்து தப்பாக வீடியோ போட சொன்னாங்க. நானும் முட்டாள் மாதிரி சரி ஓகே மோனிஷா தான் கெஞ்சினுமே வரலையே, அதனால் வந்து சரி இவங்க சொல்கிறாங்க நம்ம கிட்ட உண்மையாக இருப்பாங்கன்ட்டு வீடியோ போட்டு அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்கு மோனிஷா சாரி, நீ தப்பான பொண்ணு இல்லை, நான் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன், அவனால தான் இப்படி ஆகிட்டேன்றது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அவருக்கு குழந்தைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது இவங்க ஒய்ஃப் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். என்னடா இது சின்ன பொண்ணு 25 வயசு தான் நட்டு, நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னுவா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னுவா, அதுக்கப்புறம் எல்லாமே வேணுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பான். ஒரு மனுஷனுக்கு வந்து பிஸ்னஸும் ஃபேமிலியும் வந்து சக்ஸஸாக இருந்தால் தான் மனுஷனுடைய லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் இவருக்கு வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அதுலேருந்து கடந்து வந்துட்டார். நான் அசிங்கப்பட மாட்டேன். என் மக்கள் நான் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்தேன்னு தெரியும். நான் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கீங்க, நீ அதெல்லாம் கிடையாது. நான் இன்றைக்கும் ஒரு மனுஷன் தான். என் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் ஓப்பன் அப்பாக பண்ணிவிடுவேன். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் சரி, என் மேலே ஒரு தப்பும் இல்லை. இவரோட அட்மின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவர் யூஸ் பண்ணலை. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆன வீடியோ போட்ட அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காரு, தேர்ட் ஹஸ்பண்ட் பண்ணி. அதுக்கு முன்னாடி தாலி கட்டின வீடியோ போடும்போதே நம்ம கம்பெனி ஃபோனுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துச்சு. அகல்யா காட்டினல எல்லா டீட்டெயிலும் வந்துச்சு. என்னோட மேனேஜர்ஸ் இந்த அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க யாருமே சொல்லலை. அப்பு கடை பிரியாணியோடைய இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவருடைய அந்த அட்மின் வந்து இவங்கள்ட்ட சொல்ல, ஏன்னா அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்காரு. அண்ணன், அதாவது இவருடைய தம்பி தான் அந்த விஷயத்தை இன்ஸ்டாகிராம் மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ணனுக்கு இந்த விஷயத்தை இப்போ சொல்ல வேணாம், அவரோட லைஃப்பில் இப்போ தான் நல்லது நடக்குது அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து புரளியாக இருக்கலாம், இப்போ ஏஐ ஜென்ரேஷன் இந்த மாதிரிலாம் போனதுனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவரும் விட்டுட்டாங்க. ஸோ ஏன் சொல்லலைன்னா சரி ஓகே புது லைஃப்பில் போயிருக்காரு ரொம்ப, ஏன்னா என் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க என்னை பார்த்து. அதனால் வந்து சரி ஓகே இதை அப்படியே மூடி மறைச்சிருவோம், இது முன்னாடி தப்பு தானே, முன்னாடி பண்ணியிருக்காங்க, இது வந்து இது கொண்டு வரத்தாலன்ற விட்டாங்க. எனக்கும் அகல்யாக்குமே அந்த நம்பர் டெய்லி கால், அந்த அவங்க வாட்ஸ்அப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ளைட் மோட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. நான் இப்படி வந்துட்டேன்னா வாட்ஸ்அப் ஆன் ஆகிடும், ஃப்ளைட் மோட் ஆன் ஆகிடும், கால்ஸ் வெயிட்டிங் வரும். நானே 4 பேர்கிட்ட பேசுனேன். நானும் கேட்பேன் அவங்க ஹஸ்பண்ட் பேசுகிறேன், டேய் நான் யாரும் போய் கால்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது. சரி நானும் அப்படியே ஸ்கிப் பண்ணி போவேன். 2 நாள் கரெக்டாக இருப்பாள், 3வது நாள் ஓடிடுவான். போயிட்டு நீ எனக்கு வேணாம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, இல்லை நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணிட்டு இப்போ அசால்ட்டாக நீ வேணான்ட்டு இருக்க. ஏன் வேணான்ட்டுருக்கா, நான் சோசியல் மீடியாவில் இருக்கேன், இவன் வந்து எதுவும் வீடியோ போட மாட்டேன், நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டான், இவனுக்கு தான் அது அசிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதை வாங்கி கொடு, இடம் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். சரி ஓகே எல்லாமே. அதே மாதிரி இது வரைக்கும் அவன் கையில் ஒரு சமைச்சு போட்டு நான் சாப்பிட்டதில்லை. 1 மணிக்கு இருந்தப்பா நம்ம வீட்டில் எல்லாம் வேலை பண்ணி எல்லாருமே பெருக்குறதுன்னு கூட்டுறது எல்லாத்துக்கும் ஆள் போட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிராம் என் நகையை வச்சுன்னு ரிசப்ஷன் வச்சு எவ்வளோ செலவு, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறோம் ஒரு 3-4 மாசத்துல. இன்னைக்கு திடீர்னு வேணான்றா, என்ன வேணான்றான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல.
அப்புறம் ஏன் வேணான்றது ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நான் எல்லாமே பிளாக் பண்ணிட்டான். என்னடா இது பிளாக் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் மென்டல் ப்ரெஷராக உட்காரும்போது நம்ம கதை ஒன்று ஒன்றா வருது. நம்ம பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் நான் டெப்த்தாக உள்ளே இறங்கி பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க மொத்த பேருமே சொல்கிறாங்க அவங்க 1ஆம் நம்பர் 4G குடும்பம் அவங்களுக்கு 4 கல்யாணம் இருக்குதான். அகல்யாக்கு 4 கல்யாணம் இருக்குது. நான் தான் 4வது ஆளாம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மாவும் இவங்களும் வந்து பணத்துக்காக போகிறாளாம். அவங்க அந்த ஊர் வெள்ளை கோயிலும் சரி கரூர்லாம் சரி. கரூர் பசங்களை நான் வந்து தெரிஞ்ச பசங்களை ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்க கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. 1ஆம் நம்பர் 4G குடும்பம் கிட்டத்தட்ட 4-5 குடும்பத்தை வந்து அழிச்சிருக்காங்க. 4-5 குடும்பத்தை வந்து அழிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆகாத குடும்பத்தை அவங்க அம்மாவால் நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க. இவளால் அந்த கரூரே காரி துப்புது. அவங்க 500 ரூபாய் யாரோ போகிறாங்க. நான் மனசில் ஏற்றிக்கல. அது அவங்களோட ஒர்க்கு. அது ஏன்னா அது நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து நம்ம விட்டுருந்தா மோனிஷா காலையாவது உயர்ந்துருந்துருப்பல. அதையோ நீ அழிச்சு மோனிஷாவை தப்பாக சொல்ல வச்சு அந்த பணத்தை ஃபுல்லாக பிடுங்கி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதான் தப்பு. இன்னைக்கு 1000 பேர் சொல்கிறான் அவங்க 1ஆம் நம்பர் 4G குடும்பம் ஃப்ராடு குடும்பம் கேவலமாக சொல்கிறாங்க. அது ஓகே, அந்த ஒரு 110 கிராம் நகையை மட்டும் வாங்கிட்டா ஓகே, அது அப்படியே எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா வச்சு குழந்தைங்க நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ கேவலமாக இருப்பான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. கடவுள் கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆப்பு அடிப்பார். வெயிட் பண்ணாங்க இல்லையா? உடனே சீக்கிரமாக நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் ஷேடோ மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இதோடைய ஃபுல் விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.